அதுக்காகவே நாங்கள் நன்றி பேசுவது அந்த ஒரே மிகப்பெரிய மாத்திரையே மனதிலே இந்த சமூகத்தை சார்ந்தவர்களே வெறுமையாக இந்த பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஒரு நாளில் மன மகிழ்ச்சி காரணங்களே இதோ நாங்கள் இந்த குளத்திலே வந்திருக்கிறோம். ஓய்வு நாளில் கருத்துமாய் ஆசிரியர்கள் என்று சொன்னேன். இதோ நாங்கள் கருத்தமாய் ஆசிரியர்களே தேவத்திலே கூடி வந்திருக்கிறோம். அவனை இந்த இடம் முழுவதிலும் கத்துக்காட்டு இறக்கட்டும் இறக்கட்டும் கத்துடைய ஆவியானவர் விடுதலையாய் பெரிய செய்ய இந்த பாத்திரத்தை ஜெபிக்கிறேன். ஆவியான எங்களோடு அந்த விடுதலை உண்டு என்று சொன்னவர் அந்த விடுதலையை கத்த ஏற்றுடன் கட்டெடுங்க. ஐயா ஒவ்வொரு இளைஞம் கத்த தேர்தலும் ஒரு தேர்ந்த வாசலை வேலையில் ஒவ்வொரு எதிர்ப்பையும் ஒவ்வொருவருக்கும் வேத வசனம் கடந்து வேத வசனம் தியானிக்கும். வேத வசனம் அவளுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அவருக்குரிய வாழ்க்கையில் அவளுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அவருடைய ஆவியானவர் அவளுக்கு தேவையானவரை நீ தந்திர வேண்டுமாய் பார்த்து வைக்கிறது. வசனத்தை கேட்பது மட்டுமல்ல வசனத்தின்படி நடக்கவும் அந்த ஒரே ஆத்ம விடுதலையை எடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுகிறார்கள். இதுவரே இந்த நாளிலே எங்களை காணித்து இந்த கருத்தை விட்டு கொடுக்கிறோம். பொருட்படுத்திக் கொடுங்க. ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசுவே இனிய நாளுக்கு இதாவே ஆமே ஆமே. ஆராதனை ஆரம்பமாக நம் யாவருக்கும் தெரிந்த பாடல் நம்முடைய பாடற்காலிலிருந்து சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை என்ற பாடலை யாரும் கலந்து உற்சாகமாக பாடும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை.
அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு திறந்த வாசல் என்ற ஒரு பொருள் தான் நமக்கு இருக்கிறது. அந்த திறந்த வாசலை குறித்து நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே இருக்கிறோம். வேத வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். நீங்களும் தியானிக்கிற வசனத்துக்கு உங்கள் இதற்கு நேராக ஆண்டவருக்கு கொடுத்து தியானியுங்கள். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கருத்து இருந்தும் நீ என் நாமத்தை கொடுத்தபடியாவது என் வசனத்தை கைக்கொண்டபடியானே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை கூட்ட மாட்டார் என்று சொல்லி வெளிப்படுத்த அங்கே நாம் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, ஊழியத்திற்கு முன்பாக, தொழிலுக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக ஐயா தேவன் ஒரு புதிய வாசலை திறக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, ஊழியத்திற்கு முன்பாக, அப்படியாக தொழிலுக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறார். ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தின்படி உங்களுக்கு புதிய வாக்குகளை திறக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த திறந்த வாசல் அது நம்பிக்கையின் வாசல், அற்புதத்தின் வாசல், ஆரோக்கியத்தின் வாசல். அதனால வாக்குத்தத்தத்தின் வாசலாய் இருக்கிறது. வாசல் ஆசீர்வாதத்தின் வாசலாய் இருக்கிறது. கிராமத்திலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா வாசல் இருக்கிறது. அந்த வாசல் திறந்த வாசல், நம்பிக்கையின் வாசல், அற்புதத்தின் வாசல், ஆரோக்கியத்தின் வாசல் இல்லையா? அவரால் வாக்குத்தத்தத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். இரவு பகலும் அந்த வேத வாசல் என்ன சொல்கிறது? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும் படிக்கும், அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும் படிக்கும். உன் வாசல் இரவு பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இரவு பகல் உன் வாசல் இரவு பகலும் பூட்டப்படாமல் இரவு பகலும்
பூட்டப்படாமல் எப்பொழுதும் எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான யோகிப்பிலேயே கர்த்தர் உனக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வல்லமையினாலும் அக்கினியினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அவருடைய உத்தரவின் பேரிலேயே சொல்லுகிறார் திறந்தே இருக்கும் என்று சொல்லுகிறார். என்ன கதவுல தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்பொழுதும் இரவு பகலும் அது உங்களுக்காக கிடைத்திருக்கும் திறந்திருக்கும். அலையலுமா அலையலுயா 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையலுயா. மனிதன் அந்த வாசலை மூட நினைக்கிறார். ஆனால் சாத்தான் பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இல்லையா பலவித காரியங்களை அவன் கொண்டு வந்து என்ன செய்யறான்? ஊட்டக்கூடாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறார், போராட்டங்களை கொண்டு வருகிறார். அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, போட்டி பொறாமை இல்லையா இல்லையா கத்தருக்கு தோற்றம் தீய மனிதர்கள் முன்னேற்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகளெல்லாம் அந்த வருகளை நாம் அல்லையா முட்டுக்கட்டையாய் அங்கே விசாரித்து நின்று கொண்டிருக்கிறார். ஏன் கற்ற அந்த கதவுகளை நமக்கு திறந்து கொடுக்கும் பொழுது இந்த விகாசாக பல தடங்களை அவன் கொண்டு வருகிறவனாய் இருக்கிறார். ஆனால் கத்தருக்குள்ளோ நமது மனதிற்கு அவர் அழைத்து நாம் பக்கத்தில் நின்று இதோ திறந்த வாசலை உலகமாக வைக்கிறேன் என்று மனவிருப்பத்தோடு சொல்லுகிறார். அந்த வாசல் பூமியை பிரேசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை கொள்ளணுமா? கர்த்தர் இவர்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வாகத்தை அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நன்மைகளை தேவன் நாம் கொடுக்கிறவர்களாக அந்த நன்மையை நாம் பெறுவதாக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? திறந்த வாசலை வைக்கிறார். அவர் திறந்த வாசல் வைக்கிறது யார்? அந்த வாசலை மூடி அந்த நன்மைகளை நாம் கொடுக்கக்கூடாதபடி தடை கொள்கிறது யார்? இல்லையா? மூடப்படுகிற ஆசீர்வாதம் இருக்கிறவர் திருடனாய் இருக்கக்கூடிய விசாரம். ஆனால் திறந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் கொடுக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறந்த வாசல் உண்டாக்குகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் தாமின் திறவுகளை உடையவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபை தூதர்கள் எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். தேவன் திறந்தால்தான் கூட்ட முடியாது. யாரும் கூட்ட முடியாது. இதற்காக அப்படியானால் தேவனுடைய அந்த கிரியைகளை வேறு ஒருவர் மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பான யோகிகளே, ஆவியானவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீ விசுவாசிக்க வேண்டும். நீ அதை நம்ப வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அதை இதற்கு தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தாவீது வீட்டு திறவுகோலை அவர் தோளிலே என்ன செய்வாரால் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன சொல்லுகிறது? ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பின்பாக என்ன சொல்லுது? ஒருவர் கூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு ஒருவன் திறக்கக்கூடாதபடி அவன் கூட்டுவான். அவன் என்ன செய்வான்? ஒன்று திறப்பான். அதற்கு அப்போ
ஆண்டவர் தேவன் ஒருவரும் திறக்கக்கூடாது அவரை திறப்பார். அவர் கற்று நம்மை அவருடைய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக அந்த நன்மைக்குள்ளாக நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பல இடங்களில் நானே கடன் வந்துவிட்டேன். தானாக அது போய் நின்று அதே வேலை சொல்லும். அவரை நான் வந்தோடனே செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக கீழே கதவு ஏற கதையிலும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு வருகிறார், உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு உறுதியோடு நீங்க போவீங்கன்னு சொன்னா அவர்களை அவர் உங்களுக்காக திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தராக தான் முடியும். அல்லேலூயா. கதவுகளை திறக்க செய்வது விஷயம் தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னமும் அவருடைய சமூகம் தான். நாம் போயிட்டு உடனே இந்த கடவுள்களை திறக்கிறதாக இருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் வேத வசனத்தை நாம் ஞானப்படுத்த விசுவாசிக்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அது தேவன் நம்மிடத்தை காண விரும்புகிறார். அதற்கு அதான் சொல்றாரு, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக அதற்கு யாத்திராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அதற்கு அவர் சமூகம் முன்பாக செல்லும், எனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு ஏற்பாட்டில் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பா, உனக்கு நான் என்ன செய்வேன்? இழப்பாடுகளை தருவே என்று அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? என் சமூகம் முன்பாக செல்லும், அதோடு உனக்கு இழைப்பாடுகளை தருவே என்று கர்த்தர் நமக்கு விசுவாச ஒரு ஐக்கியாய் நாம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை நம்பணும், விசுவாசிக்கிறார். இது ஒரு ஓப்பனிங் மெசேஜ். அதாவது முன் உள்ள காரியங்கள் என்ன, ஒரு திறந்த வாசல் என்றால் என்ன, அது எப்படியான காரியங்கள் நாம் கொண்டு வரும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தினுடைய ஒரு காரியங்களை உங்களுக்கு இருக்கு. இதில் முதல் பாயிண்ட் கிறிஸ்துவாகிய வாசல். சொல்லுங்க, கிறிஸ்துவாகிய வாசல். நம்பர் 1. அது எங்க கொடுத்துருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறிவான். அப்போ அவர் தான் வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு அவர் வாசலாக இருக்கிறார். அந்த வாசல் வழியாக வேண்டும் என்று யோவான் நமக்கு வேத வசனத்தை சொல்லுகிறார். அப்படியானால் வேத வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நானே வாசல், ஏற்படியாக ஒருவனும் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கட்டளைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வாசலாக இருக்கிறார் என்று யோவான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த வாசலுக்குள் அநேகர் பிரவேசிப்பது கிடையாது. ஆனால் பிரவேசிக்கிற நீ எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உனக்கு ஆண்டவர் திருவர்களை கொடுக்கிறவராக இருக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் பாருங்க, பிரதான வாசல் இருக்குது. அது உள்ளே போகிறோம். அதில் வந்து கர்த்தர் சொல்கிறான், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்த்தர் சொல்கிற கால் பக்கத்தில் அந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் ரூம் பக்கத்தில் லெட்டின் பாத்ரூம், இப்படி பல வசதிகள் உள்ள இடங்களில் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பல இடங்களிலே
ஒரு பெட்ரூம் இல்லை, எத்தனையோ பெட்ரூம் இருக்கலாம், எத்தனையோ பாத்ரூம் எல்லாம் இருக்கலாம். அதற்கு தோற்றுறோம். ஆனால் முறைப்படி நாம் பார்க்க போனால் வாசல், ஹால், அந்த ஒரு கிச்சன், இந்த ஒரு ரூமுக்குள்ளாக இருக்கிற ஒரு லெட்டின் பாத்ரூம் எல்லாம் வசதியாக வாய்ப்பாக அந்த வீட்டார் வைக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்வானே பிள்ளைகளே, இப்படி இருக்கக்கூடிய காரியங்கள் அவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது, பல காரியங்கள் நன்மையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னையெல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் பிதாவிடத்திலே இல்லையா, அவர்தான் இல்லையா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாயிருக்கிறேன். என்ன இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்திலே அவர் தேவன் நாம் எப்படி இருக்கிறார்? அவர்தான் வாசல். அந்த வாசல் வழியாக வரும்போது அவர்தான் வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் எல்லாமே எங்கே போக முடியாது. அவர் வழிகள் போகவே முடியவே முடியாது. அதனால விசுவாசிகள் அவர் வழியில் போகும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு தோற்றம் நாம உலகத்தில் இருக்கிற வாசல்களை தேவன் நமக்காக வைக்கிற வாசல் ரெண்டுக்குமே அது வித்தியாசமாக இருக்குது. சோதம் போராட்ட மக்கள் பாவ ஒரு தரட்டத்தில் எழுதுகிறாங்க, வாசலை தேடி தேடி அழுத்து போனோம். அல்லேலூயா. யாரு? சோதம் குமாரம். அவங்க எல்லாம் தேவனுக்கு விருப்பமானவங்க அல்ல, தேவனுக்கு விருப்பமானவர்கள். பாவிகளில் பிரதான பாவிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு தோற்றம் அர்த்தம். 5ஆம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பெருவாசலிலிருந்து சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டாங்க. அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி அழைத்து போனார்கள். வாசலை தேடி நினைச்சாங்க, அழுத்து போனார்கள். இல்லையா? கர்த்தருக்கு கர்ப்பான யோசிப்பிலேயே அவங்களுக்கு தேவனுடைய இந்த தூதம் போற மக்கள் தேவனுக்கு உரிய பிள்ளைகளை தேவனுக்கு உரிய இல்லாத பிள்ளைகளாக வழிநடத்துவதற்காக ஓரிரு சேர்க்கைக்கு அழைக்க விரும்பினார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் கண்களை என்ன செய்தார்? மூடி போட்டு கண்ணை திறக்காம அந்த இடத்தை சுற்றி சுற்றி அன்னைக்கிற ஒரு வழக்கத்தை அங்கே ஒளி இருந்தார். உங்களை தேடி தேடி தெரியுறாங்க. அந்த வீட்டு வாசல் எங்கே இருக்குன்னு தெரியல. கர்த்தருக்கு தோற்றம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே வந்து விட்டது. கொஞ்சமானது அந்த பாருங்க, 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எழுதுவது, தேவனுடைய சாயலான கிறிஸ்துவே மத்தியான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடன் மனதை குருடாக்கினார். தேவனுடைய சாயலான கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை உண்டாக்கினார். இல்லையா? அந்த மனக்கட்டளை உண்டாக்கி கொடுத்தார். யார? சோதம் ஒவ்வொரு மக்களின் கண்களை உருளாக்கி கொடுத்தார். காரணம் என்ன? அவங்க நல்லது செய்யும், ஏன் உலகமான செய்தாங்க. நம்ம வீட்டில் வந்தவங்க மரியாதையாக செய்வோம், மரியாதை கொடுப்போம், ஒழுங்கான சாப்பாடு கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் வீட்டில் வந்தவங்களே இருக்கிறாங்க, இவன் வெளியே கருத்து அவங்களோட கேடுபாடு சொல்ல விரும்புகிறான். ஆனால் அங்கே
கண்கள் இந்த மூடப்படுகிறது சோழனாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு முழு இதயத்தோடு கேட்கினால் நிச்சயமாகவே வாசலை கண்டு பிடிப்பீர்கள். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய செய்தால் வாசலை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீ செய்ய தவறாக செய்யும் போது வாசல்கள் எங்கே இருக்கணும் அது திறக்காம ஒன்றை கண்கள் மூடப்படுகிறது என்று தேவன் நமக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகவே என் கண்மானவர்களே, முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நாம் கற்றுக்கிறேன் காணப்பட வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பார்க்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். ஆமாம், கர்த்தரை கண்டறிவீர்கள். முதல் கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது அப்பொழுது கண்டறிவீர்கள். கண்டறிவீர்கள். தட்டுங்கள் கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு திறக்கப்படும். இல்லையா? கர்த்தர் அப்படின்னு சொல்றார். முறை என்ன? அதுதான் நீ செய்யணுமா தவிர தேவையில்லாத காரியத்தை நீ செய்யவே கூடாது என்று அங்கே சொல்லுகிறார். மகாபரிசுத்தர்கள் செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருந்த தேவாலயத்தின் திறவுக்கு நிலையை மேலிருந்து 2ஆக கிழித்து பாதையை கர்த்தர் தருகிறார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிறுவையிலே வரிக்குமுக்காக சிறந்த வாழ்க்கை அந்த தேவசமத்தில் இருக்கக்கூடிய கருத்தம் பிரதான அந்த திரையை மகாபரிசுத்த திறத்தை மூடியிருந்த திரையை ஆண்டவர் மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே ஆண்டவருடைய சிறுவை வாக்கும் பொழுது இந்த காரியம் அங்கே நடக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அன்னைக்கு இந்த மகா பரிசுத்தலம் அந்த திரை இருக்கும் பொழுது யாரும் மகாபரிசுத்த தலத்தை பார்க்க முடியாது. காரணம், அதுக்கு முன்பாக பரிசுத்த தலம் இருக்கிறது. பிரதானம் அங்கே பிரகாரத்தினால பரிசுத்த தலம் மகாபரிசுத்தம் நடந்தது. ஆக இதற்குள்ளே அவங்க போக முடியாது. ஆகவே தான் அங்கே ஆக்கள் சொல்றாரு, அந்த மேல் திரை மகாபரிசுத்தம் கிழிக்கப்படும் பொழுது பிரதான பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தரின் ஆண்டவர் அங்கே சிறந்த ஒரு காரியத்தை செய்ய பொழுதுன்னா அல்லேலூயா, அந்த சிறந்த வாசத்தின் மூலமாக அவர் ஒரு பாவி கிட்டிச் சேருவதற்கு, அந்த தேவனை வெளிப்படுவதற்கு, ஒரு ஐக்கியப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எல்லாவற்றையும் கர்த்தர் நாம் தியானிப்போம், அதை உறுதியாக ஈடுபடுவோம். கர்த்தர் நமக்கு முதலில் செய்வார். கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது உடைக்கப்படும் வாசல். 2வது காரியம் உடைக்கப்படுகிற வாசல். முதல் வாசல் கிறிஸ்துவின் வாசல், அடுத்தது உடைக்கப்படும் வாசல். இதற்கு தோற்றம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் அதை வெளியே எழுதில போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஆக ஏன் தெரியுமா? அங்க ஒரு கோட்டையில ஒரு பிரதான வாசல். அந்த பிரதான வாசல் திறந்தாதான் உள்ளே இருக்கிற வெளியே போக முடியும். போட்டிட்டாங்கன்னா வெளியே இருக்கிற உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கிற வெளியே போக முடியாது. அல்லேலூயா. ஆகவே கண்மானவர்களே, இந்த நாட்களிலே ஒரு கோட்டை என்றால் பிரதான வாசல். அந்த
அந்த வாசல் எப்பொழுது திறந்திருக்காது, இரவு நேரத்திலே அதை பூட்டி விடுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கான் யோசுவாவிலே 6 ஒளியிலே அது வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆனால் வாக்குத்தத்தங்களோடு உடன்படிக்கையோடும் உடன்படிக்கை கட்டவர் உலகத்தோடு வருகிறார்கள். கானானை சுதந்திரிக்க வருகிறார்கள். ஆனால் எல்லோருங்களோ அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பலத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு எரியோ அந்த வாசலை அவர்கள் மூடியில் காண்கிற ஒரு விடுதலையோடு வந்தாங்க. ஆனால் அது மூடி இருந்தது, அடைக்கப்பட்டு இருந்தது என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தம் அவர் தருகிறார். தடைகளை தகர்ப்பார் என்று வருகிறார் இல்லையா? வருகிறோம் தடைகளை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க 2வது அதிகாரம் 13 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து, வாசலியால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் தடைகளை உடைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவராக தேவன். அப்போ தடைகளை உடைக்கும் பொழுது, வாசலை உடைக்கும் பொழுது, அதை பின்பற்றுகிறவர்கள் அந்த வழியாக உள்ளே பிரவேசிக்கிறார். அதுக்கு தேவன் வாசலை உடைத்து திறக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய காரியத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது சில வேளைகளிலே உங்களுக்கு முன்பாக மூடப்படுகிறதான சூழ்நிலைகள், பல காரியங்கள் தடையாக பிரச்சனையாக இருக்கும். ஆனால் உங்கள் தேவனுடைய சமூகம் நாம் முன்பாக கடந்து போகும் பொழுது அந்த தடைகளை உடைத்து அடைக்கப்பட்ட வாசலை திறக்கக்கூடியவராக உன்னுடைய தேவன் இருக்கிறார். ஏன்? அவருடைய சமூகம் உனக்கு உருவாகிறது. அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய்கிறது. அவருடைய வல்லமை உனக்கு முன்பாய் செல்லுகிறது. தேவனுடைய அக்கினி உனக்கு முன்பாக செல்லுகிறது. தடைகளை அவர் உடைக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே 2ஆம் அதிகாரம் நீங்காவிலே 11ஆம் வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பார்வோர் தடை செய்கிறவெல்லாம் சிவந்த சுதந்திரம், கர்த்தர் சுதந்திரம் அங்கே நாம் முன்பாக இருக்கிறதா? அமலேக்கர் யுத்தத்திற்கு வருகிறார்களா? அந்த யோர்தா நதி வாசல் சவால் விடுகிறதா? எரிகோ கூட்டப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் தடைகளை தகர்க்கிற கர்த்தர் சுதந்திரம் பெரிய உருட்டுவதாக கர்த்தருக்கு மகிமை, வளர்க்க கர்த்தருக்கு மகிமை, பராக்கிரமசாலியாக இஸ்ரவேலின் கம்பீரமானவராக சேனையின் கர்த்தராக முன்னே செல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்வான தேவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஆசையோடு வந்த பொழுது அந்த துதியின் சத்தம் எரியோ மனிதர்களை உடைத்தெறிந்தது. அல்லேலூயா. சிறந்த வாசலை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. 1வது நாள், 2வது நாள், 3வது, 4வது, 5வது நாள், 6வது நாள், 7ஆம் நாள் 7 தடவை சுத்தார். 7வது தடவை சுற்றி வரும்போதுதான் எல்லாரும் துதிகளை எழுப்பினார்களாம். துதிகள் எழுப்பும் பொழுது கோட்டை ஆங்காங்கே உடைத்தது, உடைந்து கீழே விட ஆரம்பித்தது. அந்த கோட்டை வழியாக உள்ளே பிரவேசித்து அவர்கள் எரிகோவை தோன்றினார்கள். கரங்கள் தட்டிற்கு வெளிப்படுத்துவோமா? கரங்கள் தட்டி அந்த கோட்டை பெரிய பயங்கரமான கோட்டை. ஆனால்
துதிகளினாலே அந்த தோட்டை இடிந்து நாசமாகி போனது, உடைந்து போனது. அதுவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையை கொடுத்தது. அவங்க ஏறி போய் உள்ளே சென்று எல்லாரும் என்ன செய்தாங்க, அழித்து கொண்டாங்க, தோல்களை தோன்றெடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் உனக்கு எளிதோ போல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்காக தேவத்தை கட்டிடுகிறார். கிறிஸ்து உன்னோடு கூட வருகிறார். விசுவாசிக்கிறீர்களா? 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜா துதியே வாழலாம் ஸ்தோத்திரம். அவரெல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாரும் உடைக்கப்பட்ட வழியாக நிறைவேற்றார். இருக்கிறதெல்லாம் அவர்கள் தோன்றலிக்க ஆண்டவர் திருவத்தை அழித்துக் கொள்ள உதவி. ஆனால் ஊட்டப்பட்ட எய்தோ உனக்கு முன்பாக பிசாசு அநேக நற்கரிகளை ஆசீர்வாதங்களை பூட்டி வச்சு கவனிக்கும். அந்த எரியோரை பூட்டி வைக்கிறது, அந்த வாசல்களை தேவன் திறக்க நாம் முன்பாக கடந்து போகிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நமக்காக யுத்தம் பண்ணுகிற நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய எரியோ கொண்ட சாதாரணமான கோட்டை இல்லை, அதனுடைய வாசல் வேற. அந்த கோட்டை சுற்றி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 அடி அகலம். கிட்டத்தட்ட ரதங்கள் மேலே செல்லுவோம் வருவோம். அவ்வளோ அகலம் இருந்த என்னது மேலே கோட்டை ரோடு. அதுதான் யாருடைய வீடு செய்கிறது. தோற்றம் இந்த வீட்டுக்கு காவல் பார்க்கிறவங்க தோற்றம் யார் இல்லாத இடத்துல அங்கே எரிகோ. ஆனால் கர்த்தர் அந்த எரியோவை கர்த்தர் என்ன செய்தார்? துதியினால் தகர்க்கப்பட்டார். அந்த துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அந்த அக்கினி இருக்கிறது, பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய அக்கினி அங்கே விழும்பொழுது, அந்த பிரசன்னம் அங்கே வரும் பொழுது எல்லா மதுகளும் உடையார்கள். அதே 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 நாம ஆண்டவர் முன்பாக கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். அன்பான கண்களை மூடி கர்த்தர் நோக்கி உனக்கு முன்பாக இன்றைக்கு திறந்த வாசல் வேண்டுமா? எரிகோ உடைக்கப்பட்டது போல அது உடைக்கிறவர் உன்னோடு தான் இருக்கிறார். உன் முன்பாய் கடந்து போவார். நீ விசுவாசத்தோடு துதி பேச்சு பாடு, விவரமாய் பாடு, கர்த்தர் துதி விசுவாசத்தோட நம்பிக்கையோடு. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, துதி பாடு உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். நான் வேண்டுமாமா அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், என்னை காத்துகிறோம், என்னை விரும்பியாக்கிறப்பா. இந்த வேலையில கூட இந்த காரியங்களை குறித்து தியானிக்க
கர்த்தர் கிருபை செய்து எளியோ நிறுவனமானதை தோன்றிவிட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் காரியங்களை செய்தார், செய்து முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலும் நாங்களும் விசுவாசிக்க, அதை நம்ப, நாங்கள் எடுத்துக்கொள்ள, அவர்களை தோன்றெடுத்துக்கொள்ள கிருபை செய்து ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்துடைய ரகசியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நன்மான பிள்ளைகளாக, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பின்பற்றி போகிற பிள்ளைகளாக என்று வேண்டிய எல்லா கருவிகளையும் நீங்கள் நடத்தி தர உள்ள கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. என்னுடைய ரகசியங்களை, என்னுடைய ஆசிரியர்களை நாங்கள் காணும்படியா எங்கள் கண்களை திறந்து ஆண்டவர், இதயத்தை திறந்து ஆண்டவர், இந்த நாட்களிலே நீ கொடுக்கிற மன்னாலினால் என்னை திருத்தாக்கிறது மட்டுமல்ல, எங்கள் கண்கள் திறந்தவராக இருக்கிறது மட்டுமல்ல, வாசலை திறக்கிறது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை வைக்கிற தேவன். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தோன்றிருக்க எங்கள் திருவள்ளுவரை இந்த கருத்தை ஒப்புக்கொண்டு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தோன்றதுக்குள்ள உதவி செய்யும். இயேசுவே இனிய நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே வரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.